ஆதியோகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த கந்த சஷ்டி விரத காலத்தில் முருகப்பெருமானிடம் நாம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் நிச்சயமாக 100% நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஐதீகம். அப்படி இந்த கந்த சஷ்டி விரத காலத்தில் பொதுவாக நம்முடைய மக்கள் பல பேர் வேண்டக்கூடியது குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பேரு மக்கட்பேறு என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தை செல்வங்களைத்தான் இந்த சஷ்டி விரத காலத்தில் முக்கியமான கோரிக்கையாக மக்கள் வைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன விரதம் எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் நிச்சயமாக மிளகு விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிளகும் வெந்நீர் மட்டும் அருந்தக்கூடிய அந்த விரதத்தை எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை 6 நாட்கள் உபவாசமாக இருந்து வணங்க வேண்டும். முருகனுடைய சிந்தனையாகவே முருகப்பெருமானையே நினைந்து முருகனையே துதித்து இருக்க வேண்டும். இந்த 6 நாட்களும் வழக்கம் போல அவர்களும் இந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக மிளகு விரதமோ அல்லது மிளகும் வெற்றிலையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விரதமோ தான் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் என்ன திருப்புகளை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நிறைய பேருடைய சந்தேகமாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் செகமாயை உற்று அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகள், சுவாமிமலை திருப்புகள். செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தசமாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முக்தி தர வேண்டும். முகமாயமிட்ட குறமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருணீதா முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்கு மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்குன் அடிகாண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே அப்படிங்கக்கூடிய இந்த திருப்புகள், சுவாமிமலை திருப்புகள். இந்த திருப்புகளை பாராயணம் செய்வதால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த திருப்புகளில் முருகப்பெருமானே தனக்கு குழந்தையாக வர வேண்டும் அப்படின்னு கேட்டு பாடக்கூடிய திருப்புகள் இது. சுவாமிமலையில் வீற்றிருக்கக்கூடிய சுவாமிநாதனை பற்றி பாடக்கூடிய திருப்புகள். அதனால் இந்த திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தால், இந்த விரத காலத்தில், இந்த கந்தசஷ்டி விரத காலத்தில் நீங்கள் பாராயணம் செய்தால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் சந்தான பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 100% முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போன்று பழனிமலை திருப்புகள் ஒன்று உண்டு. அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறைவோதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை உந்தன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய் செறிந்த முருகன் எனவே யுவந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. இந்த திருப்புகளையும் பாராயணம் செய்தால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் நிச்சயமாக குழந்தை பேறு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஐதீகம். இந்த 2 திருப்புகளையும் மிளகு விரதம் இருந்து நீங்கள் பாராயணம் செய்தால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் குழந்தை பேறு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம், நம்பிக்கை. நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சரவணபவ.